பைபிள் நீங்க படிக்கணும்னா அதுக்கு மிக முக்கியமாக நீங்க கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன லிட்ரேச்சர்ல அது எழுதப்பட்டிருக்குதுன்னு பார்க்கணும். என்ன லிட்ரேச்சர், அது பாடலா, வரலாறா, தனிப்பட்ட நபருக்கு எழுதின கடிதமா, பொதுவாக எழுதப்பட்ட கடிதமா, என்ன வகையான லிட்ரேச்சர் அது அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணணும், கவனிக்கணும். ஏன்னா ட்ரூத் ஹேஸ் மெனி ஃபார்ம்ஸ். 4x5 எவ்வளவு? 20. இது மேத்தமேட்டிக்கல் ட்ரூத். இது என்னது? மேத்தமேட்டிக்கல் ட்ரூத். நான் என் மனைவியை 4x5 20 முறை காதலிக்கிறேன் அப்படி சொல்ல முடியாது. மேத்தமேட்டிக்கல் ட்ரூத்தை ரிலேஷனல் ட்ரூத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. சொல்ல முடியாத அளவு அப்படின்றதான் ரிலேஷனல் மெத்தட்ல வரும். மேத்தமேட்டிக்கல் ட்ரூத்ல அப்படி வராது. ஹிஸ்டாரிக்கல் ட்ரூத் இருக்கு, பொயட்ரிக்கல் ட்ரூத் இருக்கு. சோ நீங்க எந்த வகையான ட்ரூத்தை படிக்கிறீங்கன்றத முதல்ல என்ன பண்ணணும், தீர்மானம் பண்ணாதான் அதற்கேற்றது போல நீங்க புரிந்து கொள்ள முடியும். அப்ப அப்படி புரிந்து கொள்ளலன்னு சொல்லி சொன்னா உங்களால ஜெனிசிஸ் வந்து என்ன பண்ண முடியாது, சரியா புரிந்து கொள்ள முடியாது. நம்ம ஜெனிசிஸ் பார்ப்போம் நிறைய விஷயங்கள். எத்தனை பேர் ஜெனிசிஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டா வாசிச்சிருக்கீங்க? இந்த 12வது அதிகாரத்துக்கு மேல கேட்கல, முதல் 11 அதிகாரம். 12வது அதிகாரத்துக்கு மேல 4 பேர் கதை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, 4 பேருடைய கதை தான் 12ல இருந்து 50 வரைக்கும். ஆனா இந்த முதல் 12 இருக்குது, இந்த முதல் 12ம் அதுதான் ஆதியாகமம், அதுதான் துவக்கம். ஓகே, சோ ஆதியாகமம் புரிஞ்சுக்கணும். பாம்புன்னு வருது, அப்புறம் பழம் சாப்பிட்டான். இந்தி ரொம்ப நாளைக்கு முன்னால நான் ஒரு விவாதம் பார்த்தேன், டிவியில 2 பேர் பேசுறாங்க, அது என்ன பழம் அப்படின்னு சொல்லி. அத்தி பழமா, ஆப்பிளா, ஞானப்பழமா? அதான் ஆப்பிள்னே வச்சுட்டாரு ஒருத்தர், கடிச்சிட்டு. அவரு அழகா வச்சிருக்கிறாரு, கடிக்க கூடாத பழம்டா, கடிச்சு விட்டனாலதான் இவ்வளவு தொல்லைன்னு சொல்லிட்டு அதனால இவ்வளவு தொல்லை. அந்த ஆப்பிள் பழம் போட்டிருக்காங்க. ஆப்பிள்லாம் ஏதேன் தோட்டத்துல இருந்துதானே தெரியல. ஆனா நம்ம அப்படி ஒரு கற்பனையில இருக்கிறோம், ஏதேன் தோட்டத்துல ஆப்பிள். நம்ம உண்மையிலேயே அது ஒரு மரம், அதை கடிச்ச உடனே தபக்க நிர்வாணம் ஆயிட்டான் அப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா வேற மாதிரி புரிஞ்சுப்போம். இல்ல ஏதோ சொல்ல வர்றாங்க அதுல, ஓ இதுவாது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, இதத்தான் சொல்லியிருக்காங்களா தலைக்கு மேல வேலைன்னு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா